Assalamualaikum. Hi friends, welcome to Safina Safi Vlog. நம்ம இன்னைக்கு 5 விதமான ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் மெலான் போட்டு பால் சர்பத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கொஞ்சம் பிசின் எடுத்துருக்கேன், அதையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு நேரம் ஊறட்டும். இப்போ பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி வச்சுங்க. இப்போ பால் சூப்பராக பொங்கி வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ சப்ஜாவை தான் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். அதே மாதிரி பிசுனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பால் நல்லா ஆறின பிறகு நம்ம 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா சர்க்கரை கரைகிற வரைக்கும் இதே மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரோஸ் மில்க் எடுத்திருக்கேன், 1 கப் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கப்பும் ஊற்றிக்கலாம். இன்னொரு கப் ரோஸ் மில்க்கு ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்ஜா விதையை ஊற வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிசின் ஊற வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து 2-3 ஸ்பூன் பிசின் போட்டுக்கலாம். பிசின் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் மெலான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது கிளாஸில் ஐஸ் கட்டி போட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பால் சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குளு குளுன்னு வாட்டர் மெலான் போட்டு பால் சர்பத் செஞ்சு குடிச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பால் சர்பத்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பால் சர்பத்தை மகாராஷ்டிராவில் மஹாபூத்கா சர்பத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து நன்னாரி ஜூஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நன்னாரி சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், பிசின் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், 1 கப் சர்க்கரை, 1 லெமன். ஒரு பாத்திரம் எடுத்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 கப் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 1 லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறக்காமல் சஃபினா சஃபிலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 பழமும் பிழிஞ்சாச்சு. அடுத்து பிசின் ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து சப்ஜா விதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். கிளாஸ் எடுத்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நன்னாரி சர்பத்தை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நன்னாரி சர்பத். இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஆப்பிள் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். இது வித்தியாசமான ஆப்பிள் ஜூஸ். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
ஒரு பாத்திரம் எடுத்து 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சொட்டு ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். அடுத்து பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வருது சர்க்கரை. கைவிடாமல் நல்லா இதே மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா ஆறணும். ஒரு பவுல் எடுத்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு பாலை ஊற்றிக்கலாம். 6 லிட்டர் பாலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம சீனி பாவு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், அதை தோல் எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்பிளை நல்லா சீவி வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நீளமாக நம்ம சீவி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி சீவி வச்சுங்க. ஒரு ஆப்பிளையும் ஆப்பிளை இந்த மாதிரி நீளமாக சீவிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சீவி வச்சிட்டோம். இதை இந்த ஜூஸில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் ஊற்றிக்கலாம். தேன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சூப்பரான ஆப்பிள் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆப்பிள் ஜூஸை கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஆப்பிள் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லாம் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வாழைப்பழ சர்பத் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வித்தியாசமான ஜூஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எந்த அளவுக்கு கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுங்க 4 வாழைப்பழத்தையும். கிளாஸில் இப்போ வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கிளாஸில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லேயும் 2 ஸ்பூன் வாழைப்பழத்தை போட்டு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லேயும் போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வாழைப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் க்யூப் போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் வாழைப்பழ சர்பத்து. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் வாழைப்பழம் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க, விரும்பி குடிப்பாங்க. ஐஸ் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்பத்து. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லெமன் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இந்த லெமன் ஜூஸ் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். கிளாஸ் எடுத்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அடுத்து ரோஸ் சிரப் எடுத்து ஒரு ஸ்பூன் கிளாஸில் ஊற்றிக்கலாம். இன்னொரு கிளாஸ்லேயும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன், அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸ்லேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதை பிழிஞ்சிக்கலாம். 2 கிளாஸ்லேயும் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் க்யூப் போட்டு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஜூஸு. சூப்பராக வித்தியாசமான லெமன் ஜூஸு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.